இப்ப வர ரொமான்டிக் படங்கள்ல ஆல்ஃபா, ஃபெமினிசம், மேல் டாமினேஷன், டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப், லிவ் இன் ரிலேஷன்ஷிப் அப்படி இப்படின்னு ரொமான்டிக் டிராமா ஜானரையே வெறுக்க வச்சுட்டாங்க. ஹை வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பேச போற படம் அபிஷன் ஜீவந்த், அனேஸ்வரா ராஜன் ஆக்டிங்ல டைரக்டர் மதன் இயக்கி ரொமான்டிக் டிராமா ஜானர்ல வெளிவந்திருக்கும் படம் வித் லவ். இந்த படத்தோட கதை, சத்யாவுக்கு பெண் தேடும் படலத்துல அவங்க அக்கா ஈடுபட சோசியல் மீடியா இன்ஃபுளுசர் மோனிஷாவை பார்க்க அனுப்புறாங்க. ரெண்டு பேரும் திருச்சியில ஒரே ஸ்கூல்ல படிச்சிருந்தாலும் அந்த காலகட்டத்துல வெவ்வேறு நபர்களை விரும்புறாங்க. அந்த கதையை ரெண்டு பேரும் சொல்லி முடிக்க அதுக்கப்புறம் மோனிஷா நாம ஏன் நம்மளோட ஃபர்ஸ்ட் லவ் கண்டுபிடிச்சு ப்ரொபோஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல அதான் பிரச்சனையே. அவங்க கிரஷ மீட் பண்ணாங்களா இல்லையா, இவங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்தாங்களா இல்லையா அப்படிங்கறது தான் இந்த படத்தோட மீதி கதை. பிட்மென் ஃபியர், எமோஷனலி எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியாது, லவ் இருக்கு பட் மெச்சூரிட்டி இல்ல. இதுதான் இன்னைக்கு ரியல் லைஃப் பாய்ஸோட ப்ராப்ளம். ஹீரோயின் கேரக்டர் அனாலிசிஸ் படம் முழுக்க பாசிட்டிவ் எனர்ஜியும் ஒருவித வைபையும் கொடுத்திருக்கு. அவங்களோட ஸ்டன்னிங் பெர்ஃபார்மன்ஸ். படத்துல she chooses herself first. That's a really progressive writing. இந்த படம் வழக்கமான டெம்ப்ளேட்ல இருந்து எப்படி வேறுபடுதுன்னா, டாக்ஸிக் லவ் க்ளோரிஃபை பண்ணல, சாக்ரிஃபைஸ் இஸ் ஈக்குவல் டு லவ்னோ சொல்லல. இந்த படத்தோட பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஏதோ ரெண்டு கதையுமே போர் அடிக்காம சொல்லிடலான்ட்டு ஸ்பீடா ஒன்ன மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. பட் செகண்ட் ஹாஃப்ல அந்த விண்டேஜ் சாங்க்கு அப்புறம் வர பிளேஸ்மெண்ட்ஸ் கிளைமேக்ஸ் வரைக்கும் டெம்போவை குறைக்காம ரசிக்க வச்சுது. அனேஸ்வரா ராஜனோட கேரக்டர் போல்டா வடிவமைச்சது. ஒரு பிரச்சனைன்னு இருந்தா அதை பேசி தீக்கணும் அப்படின்னு அவங்க சொல்ற டைலாக்ஸ், அந்த சீன்ஸ் பிளேஸ்மெண்ட், அவளோட டெசிஷனையும் மதின்னு ஹீரோவோட அக்கா ஆர்ஜே ஆனந்தி சொல்ற இடம்லாம் அப்ளாஸ் அள்ளுது. அவ டெசிஷன் எதுவா இருந்தாலும் அதை ரெஸ்பெக்ட் பண்ணு. இந்த படத்தோட நெகட்டிவ் பாயிண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரெண்டு காதல் கதைகளையும் வேகமா சொல்லப்பட்டதும் அதில் எந்த ஒரு அழுத்தமோ ஆழமோ இல்லாதது மைனஸா தெரிஞ்சுது. பட் அட் தி சேம் டைம் செகண்ட் ஹாஃப்ல சத்யா அனிஷா மீட் பண்ற சீன்ஸ் அந்த குறைகள் எல்லாத்தையும் தீர்த்து வச்சிருச்சுன்னு தான் சொல்லணும். இதோட ஃபைனல் வெர்டிக்ட் வித் லவ். பட் இஃப் யூ லைக் ரியலிஸ்டிக் ரொமான்ஸ், திஸ் ஃபிலிம் ஸ்டேஸ் வித் யூ ஈவன் ஆஃப்டர் தியேட்டர் எக்ஸிட். மாடர்ன் லவ் மொமெண்ட்ஸ், ஸ்கூல் மெமரிஸ், க்ரோன் அப் ரொமான்ஸ், மிக்ஸ்அப்ஸ், இது எல்லாம் உங்க தியேட்டர் ட்ரிப்பை ஒர்த் பண்ணும். தாராளமா இந்த வேலன்ஸ் டேக்கு, இந்த வேலன்ஸ் டே செலிப்ரேஷன் வீக்குக்கு இந்த படத்தை தியேட்டர்ல போய் பார்க்கலாம்.